பட் சீமான் அவர்களுடைய நட்பை நான் வேல்யூ பண்றதுக்கு காரணம், அவருடைய அந்த தன்மை இருக்குல்ல. யாரையுமே அவர புடிக்காதவங்களுக்கு கூட அவர தெரிஞ்சா அவர புடிக்கும். 1. 2வது அவ்வளவு சிம்பிள். ஒரு லெவலுக்கு மேல நான் பார்த்திருக்கேங்க. ஒரு படம் ஹிட் குடுத்துட்டு, அடுத்த படத்துல அர்த்த ராத்திரியில கொட புடிச்சவங்கள நான் பார்த்திருக்கேன். நான் செட் பண்ணி நான் வந்து எக்ஸிகியூட்டிவ் புரொடியூசரா வொர்க் பண்ணியிருக்கேன் 3 படத்துக்கு. உங்களுக்கு தெரியும் ஜிவி ஃபிலிம்ஸ. நான் செட் பண்ணி குடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு, நான் அட்வான்ஸ் செக் வாங்கி குடுத்த அடுத்த நாளு, அ பெரிய டைரக்டர் ஆகி என்னோட ஃபோன் எல்லாம் எடுக்காத ஆட்கள் எல்லாம் எனக்கு தெரியும். சினிமாவுல நன்றிங்கிறதோ, இல்ல ஞாபகம்ங்கிறதோ சினிமால ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா இவரு, நான் நெப்போலியன் சார் வீட்டுக்கு போறேன் அமெரிக்காவுல. நான் எங்க இருக்க? நெப்போலியன் சார் வீட்ல இருக்கேன். ஏன் நீ போனா எனக்கு அவரு நெப்போலியன் சாரோட பேசணும். ஏற்கனவே சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு. நான் இங்க நெப்போலியன் சார் வீட்டுக்கு வந்திருக்கேன். பேசுறீங்களா? நான் அங்கேருந்து அழைக்கிறேன். எவ்வளவு நன்றி! எவ்வளவு யாரும் அப்படி பேச மாட்டாங்கங்க. அவ்வளவு 2 பேரும் எதிர் துருவம் கொள்கை ரீதியாக. இவரும் பெரிய மனுஷன், அவரும் பெரிய மனுஷன். 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டாங்க. இவருடைய பெரிய மனுஷன், இவருடைய நல்ல மனம் தெரியுது. நெப்போலியன் சாரோடைய நல்ல மனம் அதுல தெரியுது. சீமான் சாரோடைய பண்பு அதுல தெரியுது. அவர் சொல்றாரு, "அண்ணே நீங்க இல்லன்னா நான்லாம் இல்லண்ணே." "இல்லப்பா நீ இன்னைக்கு பெரிய உயரத்துல இருக்கப்பா" அப்படின்னு இவர் சொல்றாரு. உயரத்துல இருக்கேன் நான். ஆனா உசுர் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன்னு அவர் சொல்றாரு. "இல்ல, இல்ல நீ என்னைக்கா இருந்தாலும் நீ இங்க இருக்கிறது தான் எனக்கு எவ்வளவு பெருமை." 2 பேரும் இப்படி பேசிக்கிறாங்க. நெப்போலியன் சாரும் அப்படிதான். மத்திய மந்திரி. எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா ஆரம்பிக்கிறாரு. அன்பு மட்டுமே தாங்க அவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு ஆணவம் கூட நான் பார்க்கல. கோல்டு. அவர் ஒரு கோல்டு. அவங்க வீட்டுக்காரம்மா வந்து அதுக்கு மேல கோல்டு. ஐயோ! ஐ லவ் தெம்.